அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகஸ்ட் 26, 2025 சரியாக காலை 11:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும். இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல். தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த ஒரு 2 நாட்களாக குறைந்த பரப்பில் அதாவது வெப்பச்சலன இடிமழை பொழிந்து வருகின்ற இந்த நிலை நாளை முதல், அதாவது இன்றே பார்த்திங்கன்னா வட கடலோரங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள்லேயும் சரி, தமிழகத்தின் உட்புற மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இன்றைக்கு வெப்பச்சலன இடிமழை கண்டிப்பாக வடகடலோர பகுதிகளுக்கு நல்லதொரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இது எதன் காரணமாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மத்திய தரைப்பகுதிகளில், இந்திய தரைப்பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சிகளும் மற்றும் ஒடிசா கரையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு தீவிர சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக நமக்கு தெற்கு காற்றின் ஏற்றமானது டெல்டா கரையை நேற்றைக்கே ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டு, அதாவது தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற ஓரிரு இடங்களில், மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவும், சென்னையின் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு. அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டத்தின் நீடாமங்கலம் கிட்டத்தட்ட ஒரு 40 மில்லிமீட்டருக்கு மேலாகவே மழைப்பொழிவு, 49 மில்லிமீட்டர் சொல்லலாம், கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. இப்படி ஆங்காங்கே ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்ட நிலை பெரிதளவுக்கு மழைப்பொழிவை நேற்று ஏற்படுத்தலை. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அதாவது ஓரிரு நாட்கள் குறைந்த பரப்பில் இருக்கும். மீண்டும் 27, 28, 29 தேதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தீவிரமடையும். இன்றைக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாளைக்கு சற்று கூடுதல் பரப்பில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமையப்பெறும். இன்றைக்கு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் சரி, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களும் சரி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் சரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கணும், தொடரக்கூடும். அதே போல் அது இப்போ பார்த்திங்கன்னா தீவிர சுழற்சியானது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய நிலையில் தென்மேற்கு பருவக்காற்றை தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கண்டிப்பாக வரக்கூடிய மணி நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலே மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். கேரளா உட்புற அந்த பகுதிகளில் ஒட்டிய பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு, தென் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளிலும் சரி, டெல்டாவின் உள்ளீடாக பயணிக்கக்கூடும் பொழுது இன்றைக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு நாளைக்கு தென் கடலோரத்தின் ஒட்டி உட்புற பகுதிகளிலையும் ஆங்காங்கே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்ட இணையிடம், அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தின் பகுதிகள் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு 3 நாட்கள் மழைப்பொழிவு கொடுத்தாலும் இந்த தீவிரம், அதாவது தெற்கிலிருந்து வரக்கூடிய தென்மேற்கு காற்று ஈர்க்கும் விதத்தை பொறுத்து நமக்கு வந்து மழைப்பொழிவு உட்புற மாவட்டங்கள் எப்படி அப்படின்றத அது ஒரு சூழ்நிலை மாறி மாறி அமையும். ஆனால் மழைப்பொழிவு வெப்பச்சலன இடிமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு வட மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கூடுதல் பரப்பில் இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரப்படுத்தி மீண்டும் வந்து மாத இறுதி நாட்களில் சற்று தீவிரம் குறைவாக அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி குறைந்த பரப்பில் இருந்தாலும் செப்டம்பர் மாதத்தின் முதல் வார பகுதிகளில் கண்டிப்பாக மழைப்பொழிவு சாதக சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு அது வந்து எந்த மாதிரி காற்றின் மாற்றங்கள் இருக்கும், ஏதாவது நிகழ்வுகள் உருவாகாத பட்சத்தில் கண்டிப்பாக வெப்பச்சலன இடிமழையாக தமிழகத்தில் ஆங்காங்கே நமக்கு பொழியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் அறிவிக்கிறோம் உடனுக்குடன். வானிலையுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.